கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான பாட்டும் தாட்டும் நேர பகுதியில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் என்றைக்கும் தோற்று போக மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுகிறான். நீங்க அதிகாலை எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க கண்டடைவீங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாக்கப்படும். நீங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற நோய்கள் கட்டுகள் எல்லாம் உடைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பலனை தர அவர் வல்லவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் நீங்க மன்றாடும் பொழுது அவைகள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க நாசிலுள்ள மனிதரிடத்துல சொல்லும் பொழுது அவைகள் உங்க வாழ்க்கையில அது பாரமா தான் மாறும். அதே நீங்க நாசில் உங்களுக்கு சுவாசம் வைத்த இயேசுவின் இடத்துல உங்க கவலைகள் கண்ணீர்களை நீங்க ஜெபத்துல நீங்க தெரிவிக்கும் பொழுது அவைகள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். அதனால நீங்க ஜெபிக்கிற மனிதராய் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழிப்போடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.